ஹலோ வணக்கம், இது உங்கள் சிபி ஈஸோன் சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக இந்த டிக்கெட்டு ஃபினாலோட டாஸ்க் 5 முடிஞ்சுது. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு டாஸ்க்கை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு பக்கம் திவ்யா வந்துட்டு மேலே வந்து அந்த தாப்பாலையும் போட்டுட்டு பூட்டி வச்சுட்டு கையை வச்சு நிற்கிறாங்க. வினோத் தவிர வேறு யாருமே வந்து பெருசாக போக மாட்டாங்க. அதுவும் 10 பால் ஏறிட்டாங்கன்னா அதில் 2 பால் 3 பால் தான் அந்த அம்மா மேலேயே படுது. அதுலேயும் அந்த அம்மா கண்டிஷன் வேறு, மூஞ்சியில் படக்கூடாது, வேறு எங்கடா ஏமா மூஞ்சை மூடிக்க வேணாம், மூஞ்சை மூட மாட்டேன், நீங்கள் வந்து அடிச்சுன்னா அடிச்சுக்க, நான் மூஞ்செல்லாம் மூட முடியாது. அவங்க பயந்துட்டு ஓடிடுறாங்க. இந்த பக்கம் இந்த பொண்ணு விஜய் பார்வதி அடியா அடி, என்ன அடி அப்பா! ஒரு டைமில் கிட்டத்தட்ட 5 பேர் 6 பேர் தாக்குறாங்க. 4 பேர், அதுவும் வந்துட்டு யார், விக்ரம் வீசுறாரு. விக்ரம் அதுவும் அடி பட்டதெல்லாம் மூஞ்சில் தான் வாங்கிக்கின்னு தில்லா நின்றுச்சு அந்த பொண்ணு. எல்லாருக்கும் மூஞ்சில் கரிய பூசுகிற மூமெண்ட்டு தான். கடைசியாக வின் பண்ணாங்க. அப்புறம் வின் பண்ணிட்டு ஜாலியாக அப்படியே சிரித்தாங்க. அதுதான் அது ரொம்ப கேவலங்க. இவ்வளோ அடியை வாங்கிட்டு சைலண்ட்டாக இருக்குது. இந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுட்ருக்கு. யார், திவ்யா. ஐயோ ரொம்ப கஷ்டம். சூப்பராக வந்துட்டு வின் பண்ணி கடைசியாக நம்ம விஜய் பார்வதி வந்துட்டு யாருன்னு நிரூபிச்சிருக்காங்க. இதுதான் அவ்வளோதான். இப்போ டிடிஎஃப்பில் வந்துட்டு டாஸ்க் 5 வந்துட்டு அச்சு தூக்கி 9 பாயிண்ட்டு. இதுதான் உண்மையான வெற்றி. ஏன் அப்படின்னா அடியும் வாங்கினாங்க, அடிக்கிறவங்களையும் வந்து எதுவுமே குறை சொல்லலை, ஸ்போர்ட்டிவ்னஸாக எடுத்தாங்க. அதில் வேறு வந்து இப்போ அடிச்சிருக்கும் போது பார்த்து அடிக்கணும், அந்த பக்கம் கேமராவில் பட்டுற போது என்னை கரெக்டாக பார்த்து எய்ம் பண்ணி அடிங்கன்றாங்க. ஏன்னா அந்த பக்கம் போய் அடிங்கன்னு அதையும் சொல்கிறாங்க. ஒருத்தரும் போகிறதில்ல. கடைசியாக வந்து திவ்யாவை விட்டாங்க. அடி விழுந்துச்சு. ஒரு என்ன சொல்கிறது, விஜய் பார்வதிக்கு 100 அடி விழுந்துருக்குன்னா அதில் அம்மாவுக்கு வந்து 10 அடி இல்லை 6 அடி விழுந்திருக்கும். ஆனால் சூப்பருங்க, உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லி ஆகணும். கடைசி வரைக்கும் வந்துட்டு தில்லாக நின்று அந்த டாஸ்க்கு வின் பண்ணாமல் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு உண்மையிலே அதான் அந்த அவங்க அம்மா பாடினாங்க பார்த்தீங்கன்னா, துணிவே சக்தின்னு. அதுக்கு சிறந்த உதாரணம் அந்த பொண்ணுங்க. அடி எவ்வளோ அடிங்க. அதாவது அடிக்கிறவனே டென்ஷன் ஆனால் எப்படி இருக்கும், அடிக்கிறவன் டென்ஷன் ஆகி களைப்பாயிட்டானே எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவர் வீசில் ஒரு வாட்டி அதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். விக்ரம் இப்படி வீசி பால் அந்த பக்கம் போகுது, இவர் கீழே சுருண்டு விழுகிறாரு. அப்பயும் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. என்னடா இப்படி அடிக்கிறீங்க, என் மூஞ்சி தான்டா என் பொழப்பு, மூஞ்சில் அடிச்சு நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு எதுவுமே சொல்ல. பார்த்து அடிங்கடா, மூஞ்சை மூடிட்டாங்க. அப்படி இந்த இங்கே அடி ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம அடி பொழந்து பிரிச்சு போய். அதுலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விக்ரம் கூட ஒரு இடத்துல உட்காந்துட்டாரு. கம்முறுது எல்லாம் கரை வச்சு அடித்தார். கேட்டால் வந்துட்டு உனக்கு வந்து பாயிண்ட் இருக்கான். சரி, ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இப்போ இவங்க லாஸ்ட்டாக இவங்க 2 பேருக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வரப்போகுது. அப்போ நீங்கள் அந்த பக்கம் போகலாமே. இப்போது இவங்களுக்கு அவங்களுக்கு டிஃப்ரென்ஸில் ஒரு 5 பாயிண்ட் இருக்குது, 6 பாயிண்ட் இருக்குன்னா கூட இவங்க சொல்கிற லாஜிக் புரிஞ்சு இப்போ கரெக்டுன்னு சொல்லலாம். லாஜிக்கே கிடையாது. இவங்களுக்கு தேவை ஒரு காரணம். திவ்யா கிட்டே போனால் திரும்ப திவ்யா கிட்ட வந்து கமருதுக்கு பேச முடியாது. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு சாண்ட்ரா கிட்டேயும் விஜய் பார்வதிக்கிட்டையும் மற்றவங்கிட்டலாம் பிரச்சனை. அதனால் திவ்யா மட்டும் தான் இருக்கானா, திவ்யா கிட்டே போகிறதில்ல. அடித்தாலும் வந்துட்டு எய்மே இல்லாமல் அடிக்கிறது. வினோத் மட்டும் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணார். விக்ரம் கொஞ்சம் பண்ணார். அதுவும் போனவொடனே அதை லாக் பண்ணி விட்டாங்க. என் மூஞ்சில் அடிக்காதீங்க, எனக்கு மூஞ்சி தான் முக்கியம். ஏம்மா வந்தவொடனே நாங்கள் ஏமா பண்ணி அடிக்க முடியும், இது வரைக்கும் தான் விஜய் பார்வதி அடித்தா கம்முன்னு தானே வாங்கிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னா சொல்கிறேங்க, ஐம் ஜஸ்ட் சேயிங் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் ஒரு 7:30 கிளப்புனாங்க. எது எப்படியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம விஜய் பார்வதி தான் வின் பண்ணியிருக்காங்க. 2வது வந்துட்டு நம்ம திவ்யா வின் பண்ணியிருந்தாங்க. இதில் வேறு பாதி நேரம் வந்துட்டு அந்த இது வந்து லாக்கில் வேறு இருந்துச்சு. இதை பிக் பாஸாவது கூப்பிட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணுமா இல்லையா, பண்ணலை. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.